அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ்லாம் நம்ம மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் வந்து ரீஃபண்டு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீஃபண்ட் கொடுத்தவங்க வந்து நீங்கள் வந்து ஐடியில் ஓப்பன் ஆகும். ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் டவுன்லோட் அக்ரிமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ டவுன்லோட் அக்ரிமெண்ட்டை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன்லோடுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனு, செலக்ட் த மெனு, அப்லோடு த அக்ரிமெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் த மெனு, அப்லோடு த அக்ரிமெண்ட்டு. செகண்ட் ஸ்டெப்பு வந்து அப்லோடு ஃபில்டு த அக்ரிமெண்ட்டு, காப்பி தென் சப்மிட்மெண்ட். இது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஆஃப்டர் சப்மிட்மெண்ட் த செக் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் த சேம் பேஜ். அந்த சேம் பேஜ் கொடுத்துருக்காங்க. நோட்ஸு, நோ நீடு த சென்ட் த மெயில். நீங்கள் வந்து மெயிலெலாம் அனுப்பணுன்னு அவசியம்லாம் கிடையாது. இஃப் யூ ஆல்ரெடி யூ ஆர் த அப்லோடு த அக்ரிமெண்ட் காப்பி, ஜஸ்ட் லீவ் இட், நோ நீடு த அப்லோடு. ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ண வேண்டாம், ஒரு வாட்டி பண்ணாலே போதும். ஓகேவா? இங்கே பாருங்கள் டவுன்லோடு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இது டச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்தமாரி வருதா? ஸோ இதுமாரி டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும். இது அடித்து பாருங்கள், எஸ்பிஓ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் மிஸ்ஸா மிஸ்ஸஸா உங்களுடைய நேம் வந்து எழுதிக்கணும். ஓகேவா? எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்கன்னா நேம் கொடுத்துருக்குங்க. எஸ்பிஓ ஐடி கொடுத்துருங்க, அட்ரஸ் கொடுத்துங்க, டிஸ்ட்ரிக் என்னவோ பின்கோடு என்னவோ கொடுத்துருங்க. இதில் வந்து பேன் கார்டு நம்பர் ஒண்டி தான் போடணும். ஓகேவா? பேன் கார்டு நம்பர் ஒண்டி கொடுத்துருங்க. இதில் வந்து டியர் சார் அண்ட் மேடம் ரெஃபரன்ஸ் நம்பரு, எஸ்பிஓ ஐடி, இதில் வந்து ஐடி நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மூணாவது பாயிண்டில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பேன் கார்டுக்கு நம்பர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வரும். இந்த செகண்ட் பேஜில் ஃபார் எஸ்பிஓ ஐடி நம்பர் கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் வந்து சிக்னேச்சர் போட்டுருங்க, கையெழுத்து போட்டுக்கோங்க, நேம் கொடுத்துக்கோங்க, பேன் கார்டு நம்பர். ஓகேவா? பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு டேட்டு, ப்ளேஸு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து பிரிண்ட் அவுட் வந்து நெட் சென்டரில் போய் தான் நீங்கள் எடுக்க முடியும். இதில் ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து 15 ரூபா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 2 பிரிண்ட்டு இருக்குது. இது வந்து கலர் பிரிண்ட்டில் எடுத்துக்கலாம், நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இதுவெல்லாம் இல்லை ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இது நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ தமிழில் எப்படி பண்ணுறது, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கூகுள் லென்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? கூகுள் லென்ஸு இது காட்டுது பாருங்கள். இது வந்து கூகுள் லென்ஸோடைய சிம்பிள். கூகுள் லென்ஸ் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் லென்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி வந்தது. ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்ததுனால இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேஜ் டச் பண்ணுறேன். இந்த பேஜ் டச் பண்ணணுன்னா எஸ்பிஓ ஆல்ரெடி கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இதில் வந்து செலக்ட் டேக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதை வந்து டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணிங்கன்னா ஸோ காப்பி, லிசன், ட்ரான்ஸ்லேட்னு இருக்கா. அந்த ட்ரான்ஸ்லேட்டை கொடுக்கணும். ட்ரான்ஸ்லேட்டை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி வந்துடும். ஓகேவா? இதில் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கிலீஷ் டு தமிழ் நான் போட்டிருக்கேன்னா இங்கிலீஷ் டு தமிழ். மேலே வந்து இங்கிலீஷ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இங்கிலீஷ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கிலீஷ் வரதா கீழே வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழில். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதேமாரி நீங்கள் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதேமாதிரி அப்லோட் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்கு தமிழில் பார்த்துட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா அந்தமாரி எஸ்பிஓ ஐடி, ஃபோன் நம்பரு, நேமு, அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துருங்க. ஓகேவா? கிளியராக ஃபோட்டோ எடுத்துங்க, இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபோட்டோ எடுக்கிற மெத்தட் எடுக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஜிபிஜே மர்ஜின் டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி வந்து ஐ லவ் பிடிஎஃப்னு வந்துடும். செலக்ட் த ஜேபிஜி இமேஜின்னு வரும். ஓகேவா? இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி உள்ள போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் பேஜ், இது வந்து செகண்ட் பேஜ். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கி கேட்கும். இங்கே மேலே இது பாருங்கள் டன்னுன்னு கேட்கும். டன்னுன்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்தமாரி வந்துடும். சப்போஸ் இதுதான் வந்து நம்ம பாருங்கள், இது வந்து செகண்ட் பேஜ், இது வந்து ஃபஸ்ட் பேஜ். ஸோ நம்மளுக்கு மாறி இருக்குது. இதை வந்து இப்படி இழுத்து இப்படி விட்டிங்கன்னா மேலே வந்து போயிடும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் பேஜ், இது வந்து செகண்ட் பேஜ். அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா இது வந்து பேஜ் வந்து எப்படி வந்து செட் பண்ணணும். இது வந்து போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு. நம்மளுக்கு வந்து வெர்டிகலாக இருந்ததுன்னா போர்ட்ரேட்டு, ஹரிசாண்டலாக இருந்தால் லேண்ட்ஸ்கேப். நம்மளுக்கு வந்து போர்ட்டிகளே இருக்கட்டும், போர்ட்ரேட்டே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ போர்ட்ரேட்டே இருந்துட்டோம். இதில் வந்து நோ மர்ஜின் ஸ்மால், இதில் வந்து ஸ்மால் கொடுத்துங்க. ஸ்மால் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எழுத்து வந்து நல்லா கிளியராக தெரியும். இதில் வந்து பிக்கு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேவா? டவுன்லோடு
கன்வெர்ட் டு த பிடிஎஃப்னு கொடுக்கணும். ஸோ கன்வெர்ட் டு த பிடிஎஃப் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு லோட் ஆகி இந்தமாரி காட்டும். டவுன்லோடு பிடிஎஃப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேவா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதை வந்துருச்சு பாருங்கள், இந்தமாரி டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா. இந்தமாரி டவுன்லோட் ஆகிட்டு இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, ஸோ நம்ம சர்ச் பண்ண தேவையில்ல. இங்கே லாஸ்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டு 3 லைன் இருக்குது பாருங்கள். 3 டாட் டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில் வந்து டவுன்லோடுன்னு காட்டும். ஓகேவா. டவுன்லோடு காமிச்சுன்னா மேலே வந்து இமேஜ் நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ணது இது தான். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இதை வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண பிடிஎஃப். ஓகேவா. இப்போ வந்து பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா. பிடிஎஃப் ரெடி பண்ணதுனால நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம எஸ்பிஓ சைட்டில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா. எஸ்பிஓ சைட்டில் அப்லோட் பண்ணோம்னா செகண்ட் பேஜ் எஸ்பிஓ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ எஸ்பிஓ பேஜில் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா டவுன்லோடு பண்ணியாச்சு, டவுன்லோட் அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு, அது க்ரப் பண்ணி நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றியாச்சு. ஓகேவா. பிடிஎஃபாக மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்லோடு யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் இருக்கா, இந்த அப்லோடு அக்ரிமெண்ட் ப்ரூஃபை வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நேம் இதெல்லாம் காட்டும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து காட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து சூஸ் த ஃபைல். ஓகேவா. இதில் அப்லோடு ஒன்லி த பிடிஎஃப் அண்ட் இமேஜி பிஎன்ஜி ஜேபிஜிஏ பிஜிஏ ஜேபிஜி. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சைஸ் வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். ஓகேவா. ஸோ 2 MBக்குள்ளே இருக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி பண்ண டவுன்லோடு டச் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இது வந்து டெமோ தான் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணது இது தான். ஓகேவா. ஸோ இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். இமேஜ் இருக்குது. இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிறதுனால என்ன பண்ணணும்னா இங்கே இங்கே 3 டாட் இருக்கா, இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே ரீநேம்னு இருக்குது பாருங்கள். ஸோ ரீநேம் கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வந்துடும். ஓகேவா. நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. டைப் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ இதுதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இதுதானே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் வந்து சூஸ் த ஃபைல் இருக்குது. சூஸ் த ஃபைல் டச் பண்ணோம். சூஸ் த ஃபைல் டச் பண்ணதுன்னா நம்மளுக்கு இந்தமாரி கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ கேலரி ஓப்பன் ஆகணும்னா இந்தமாரி உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன பண்ணும்போதுனா நம்ம எந்த பிடிஎஃப்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்துன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நேம் டைப் பண்ணி வச்சுட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் கொடுக்கணும். ஸோ செலக்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அப்லோட் ஆகிடும். நம்ம பேர் போட்டிருக்கோம். ஸோ ஓகேவா. நம்ம பேர் போட்டதுனால வந்து நிறைய இமேஜ்னு காட்டும். நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் பேர் போட்டு வச்சிங்கன்னா இதுதானே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ சப்மிட்மெண்ட் கொடுத்தோம்னா ஸோ இந்தமாரி வந்துடும். அக்ரிமெண்ட் ப்ரூஃப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் யுவர் ரீஃபண்ட் அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து ரீஃபண்டு வந்து இந்தமாரி தான் வந்து நம்ம ஃபில் பண்ணி அப்லோடும் பண்ணியாச்சு. ஸோ இந்தமாரி தான் பண்ணணும். ஓகேவா. யாரா வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரீஃபண்டு வராது, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து கிளியராக பண்ணிக்கங்க. ஓகேவா. இதில் வந்து அவ்வளோதான். இது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே பேக் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். ஸோ பேக் கொடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நாளுக்குள்ளே வரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த 7 நாளுக்குள்ளே வந்துடும். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.